தமிழின மற்றும் சமுதாயத்திற்காக கொள்கைகளை தூக்கி பிடிக்கும் கவிஞராக ஜொலிப்பவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என திமுக தலைவர் கருணாநிதி புகழாரம் சூட்டியுள்ளார். கவிஞர் அப்துல் ரஹ்மானின் பவள விழா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவையை பாராட்டும் வகையில் அவரின் கவிதைகள், பாடல்கள், உரைநடை இலக்கியங்கள் உள்ளிட்டவைகளை தொகுத்து kaviko.com என்னும் இணையதள முகவரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் திமுக தலைவர் கருணாநிதி, திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தமாக மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், கவிஞர் வைரமுத்து, இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று கவிஞர் அப்துல் ரஹ்மானை பாராட்டி பேசினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திமுக தலைவர் கருணாநிதி, தனித்திறமை மிக்க கவிதைகளால் தமிழர்கள் மனதில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்றென்றும் நிலைத்து நிற்பார் என்று தெரிவித்தார். ஒப்பற்ற கவிஞர், தமிழ் உலகத்தில் கவிஞர்கள் என்று அவசியப்படுத்தினால் அந்த வரிசையிலே முதல் பகுதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு கவிஞர் உண்டென்றால் அவர் என்னுடைய அருமை நண்பர் அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால் அது கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பல்வேறு தலைவர்களும் வீரியமான கவிதைகளை தொடர்ந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுத வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். உள்ளம் உடைந்து போயிருக்கிறோம். கவிக்கோ அவர்களே, நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் சொல்வது சுயநலத்துக்காக, தமிழர் நலனுக்காக. எங்கள் நாடி நரம்புகளில் எனக்கு பின்னாலே வருகிற இளம் தலைமுறையினுடைய நாடி நரம்புகளில் கனலை ஏற்றுகின்ற கவிதைகளை தாருங்கள். உங்கள் கவிதை உலகிலே குத்துட்டிகள் வரட்டும், உங்கள் கவிதை உலகிலே வாட்கள் வரட்டும், உங்கள் கவிதையை சாட்டையை சொடுக்குங்கள். மதுவின் குடியிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமுதாயம் மதுவின் குடியிலிருந்து விடுபடட்டும். வெறும் இயற்கையை பாடுகிற கவிஞர் அல்ல, அல்லது தன்னுடைய கற்பனையை எழுத்துக்களாக்கி அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு எழுத்து வியாபாரியும் அல்ல. மக்களை பற்றி சிந்திக்கிறவர், மக்களை பாடுகிறவர். சமயம் ஒவ்வொருவருக்கு பிடித்தமானதாக இருக்கலாம், மதம் ஒவ்வொருவருக்கு பிடித்தமானதாக இருக்கலாம். மொத்தத்தில் ஆட்சி என்பது சமய சார்பற்ற கொள்கையோடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலுவாக ஒவ்வொரு எழுத்திலும் ஆழமாக சொல்லி வரக்கூடிய நம்முடைய கவிக்கோ அவர்கள் இன்றைக்கு தேவை, இன்னும் வரக்கூடிய சந்ததிக்கும் தேவை. தேனீக்களிடம் ஒன்றை சொல்கிறார், தேனீக்கள் தேனை சேமிப்பதற்கு மட்டும் பழக்க வேண்டும் என்பதில்லை, கொட்டுவதற்கும் பழக வேண்டும். அப்பொழுதுதான் தான் சேகரித்த தேனை பாதுகாக்க முடியும். எங்கள் எல்லோரையும் விட சிறந்த கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த சொல்லை நான் யோசித்தும் நேசித்துமே சொல்லுகிறேன். அதற்கு காரணம் அவருடைய பரிமாணம் மற்றும் சேர்மானம். கவிதை என்பது மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பகுதி நேர தொழில் அல்ல. உங்கள் கருவூலத்தை திறந்து காட்டுங்கள், அதன் மூலம் மற்றவர்களுக்கெல்லாம் பயன்படட்டும். மற்றவர்களுடைய வறுமை, அறிவு வறுமை, அறியாமையிலே இருக்கக்கூடிய இருட்டு உங்கள் கருவூலத்தை பேனாவின் மூலமாக முதுகெலும்போடு நீங்கள் எழுதக்கூடிய சாட்டையை சொடுக்குவது போல நீங்கள் செய்யக்கூடிய அதை செய்யுங்கள்.